அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எத்திக்ஸ் புக்கோட 5th லெசன்ல இருக்கக்கூடிய திருவிழாக்கள் லெசனுடைய பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம அரிகன் அகாடமி சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எத்திக்ஸ் புக்கோட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்ட் 2க்கான எல்லா பாயிண்ட்ஸும் பார்க்க போறோம். ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். சிவபெருமானுக்குரிய 5 சபைகள், இது வந்து பொறுத்துகளை கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அப்ப பொற்சபை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல வந்து இருக்கு. வெள்ளி சபை எங்க இருக்குன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல இருக்கு. ரத்தன சபை எங்க இருக்குன்னா திருவாலங்காடு வடராணேஸ்வரர் கோயில்ல இருக்கு. தாமிர சபை எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல நெல்லையப்பர் கோயில்ல இருக்கு. சித்திர சபை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் குற்றாலநாதர் கோயில்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 5 சபைகளையும் பொறுத்துகளை கேட்கலாம், இல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல கேட்கலாம். சரிங்களா? அப்ப பொற்சபை எங்க இருக்கு அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில், வெள்ளி சபை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், ரத்தன சபை திருவாலங்காடு வடராணேஸ்வரர் கோயில், தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், சித்திர சபை குற்றாலம் குற்றாலநாதர் கோயில். அடுத்து வைகுண்ட ஏகாதசி இல்லையா? அதாவது மார்கழி மாதம் வளர்ப்பிறையோட 11வது நாள்ல தான் இந்த வைகுண்ட ஏகாதசி செலிப்ரேட் பண்றாங்க. எப்போ? மார்கழி மாதம் வளர்ப்பிறை 11ஆம் நாள். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு வைணவ திருவிழா இல்லையா? திருமாலை வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்க, இரவு முழுக்க கண் விழிச்சு நம்மளுடைய பெருமாளுக்கு விருந்து படைப்பாங்க. சரிங்களா? சோ இந்த இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் முழுக்க அந்த விரதத்துக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா திருவரங்கம் அரங்கநாதர் கோயில்ல இதை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப எந்த கோயில்னு கேட்கலாம், இல்ல எந்த கடவுளுக்கான விழான்னு கேட்கலாம், இல்ல எந்த நாள்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வளர்ப்பிறை 11வது நாள் பிளஸ் திருவரங்கம் கோயில்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. அடுத்து திருவோணம் இல்லையா? இதுவுமே பெருமாளுக்கான ஒரு சிறப்பு வழிபாடு தான் இல்லையா? அதாவது ஆவணி மாதம் முழு நிலவு நாள் இருக்கு இல்லையா? அதாவது ஆவணி மாசத்துல பௌர்ணமி வரும்ல, அந்த நாளை என்னன்னு சொல்றாங்கன்னா திருமாலோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது திருமாலுக்கு உகந்த நாளாகவும் சேர்த்து கொண்டாடுறாங்க. சோ இந்த விழா நாள்ல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதாவது திருமால் வாமன அவதாரம் எடுத்து மாவெளி மன்னரை பாதாளத்துக்கு அனுப்பிய சில செய்திகள் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாவெளி மன்னர் என்ன பண்ணுவாராம், இந்த நாள் அன்னைக்கு அவரோட ஊரெல்லாம் பாக்குறதுக்காக வருவாராம். சோ அந்த மன்னரை வந்து வரவேற்கிறதுக்காக வாசல்லாம் வண்ண பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாம். அந்த வண்ண பூக்களை என்னன்னு சொல்றாங்கன்னா அத்தைப்பூ அப்படின்னு சொல்றாங்களாம். சரிங்களா? இந்த திருவோணத்துக்கான செய்திகள் எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம். அப்ப கேட்பாங்க திருவோணத்தை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம். அந்த பூக்கோலம் போடுறாங்கல்ல, அந்த பூக்கோலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தப்பூ. அடுத்து தீபாவளி. ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாசம் தேய்பிறை நாள்ல, அதாவது அமாவாசைக்கு முதல் நாள்ல தான் இதை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது எதுக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த நரகாசுரன் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு அரக்கன் இறந்த ஒரு நாளை தான் நம்ம மகிழ்வோட கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இல்லையா? அதாவது நம்மளுடைய பெருமாள் என்ன பண்ணிருப்பாரு, தான் கையில இருக்கிற சக்கரத்தை வச்சு நரகாசுரனை வதம் செஞ்சிருப்பாரு. அந்த நரகாசுரன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் இறந்த நாளை மக்கள் வந்து பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சோ அதன்படி அவருடைய இறந்த நாளை நம்ம இந்த அமாவாசைக்கு முதல் நாள்ல பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அடுத்து நவராத்திரி விழா. அதாவது வீரம், செல்வம், கல்வி. சரியா? இது மூணுமே எனக்கு லைஃப்ல வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 3 பெரும் கடவுளா இருக்கக்கூடிய மலைமகள். மலைமகள்னா யாரு? பார்வதி. அலைமகள்னா யாரு? லக்ஷ்மி. கலைமகள்னா சரஸ்வதி இல்லையா? இந்த 3 கடவுளையும் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நவராத்திரி விழா. சரியா? நவராத்திரி அப்படின்றதுக்கு 9 இரவுகள் அப்படின்னு பொருள். ஓகேவா? சோ இந்த விழா வந்து எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல அமாவாசைக்கு பின்னாடி 9 நாள் இருக்குல்ல, அதாவது அமாவாசைக்கு அடுத்து தொடங்குற அந்த 9 நாள் இருக்குல்ல, அந்த 9 நாளை தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. 9வது நாள் கலைமகளுக்கு உரிய நாள். நம்ம சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம். அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்ஸ் இருந்துச்சுன்னா புக்ஸை வச்சு கொண்டாடுவோம். சில பேர் அவங்க தொழில் கருவிகளை வச்சு கொண்டாடுவாங்க, சில பேர் இசை கருவிகளை வச்சு கொண்டாடுவாங்க. அதாவது தொழிலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமா தான் இந்த கலைமகளுக்கான
9வது விழாவே நடக்கும். சரிங்களா? அடுத்து இந்த விழாவுக்கு அடுத்து 10வது நாள் நம்ம விஜயதசமி நாள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த விஜயதசமி நாள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளா அவங்க கொண்டாடுறாங்க. சோ அந்த நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை ஸ்கூல் சேர்க்கறது, புதுசா தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கணும்ன்றதுக்காக புது புது விஷயங்கள் அன்னைக்கு தொடங்குவாங்க. அடுத்து ஆடிப்புறம். சரியா? இது வந்துட்டு அம்மனுக்கு உகந்த திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல தான் இந்த விழா வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆடிப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னும், சிவத்தலங்கள், அதாவது நம்ம சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க அம்மன்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மனுக்கும் திருவில்லிபுத்தூர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கும் இந்த விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. சோ இந்த நாள்ல அம்மனுக்கு வளையல் எல்லாம் போட்டுட்டு ஆடிக்கூழ், அதாவது கூழ் செஞ்சு விழாவை வந்து தொடங்கி கொண்டாடுவாங்களாம். அடுத்து கந்த விரத விழாக்கள், அதாவது முருகனுக்கு உரிய விழாக்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை 6ஆம் நாள் ஒரு சஷ்டி வரும் இல்லையா, அதாவது ஐப்பசி மாசம் வளர்ப்பிறை 6வது நாள்ல சஷ்டி. அந்த சஷ்டி என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா கந்த சஷ்டி அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரிங்களா? இந்த கந்த சஷ்டி அப்படின்னா முருகப்பெருமான் அரக்கனை ஒடுக்கிறதுக்காக போர் புரிந்த நிகழ்வு தான் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கந்த விரத விழாவை ஐப்பசி மாசம் வளர்ப்பிறை 6வது நாள் கொண்டாடுறாங்க. இது ஒரு விழா. அடுத்த விழா வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் முழு நிலவு நாள்ல வைகாசி விசாகம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் முருகனுக்கு உகந்த நாள் தான். அடுத்து பங்குனி உத்திரம் இல்லையா, பங்குனி மாதத்துல முழு நிலவு நாள தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது முருகனுடைய திருமண நாளா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, அது வந்து முருகனுக்குரிய ஒரு நாளா கருதி அந்த நாள்ல ஆடி கிருத்திகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா திருத்தணியில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விழாவா அன்னைக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அல்லது திருச்சீரளவாய். சரியா? அப்ப கேட்பாங்க, சப்போஸ் திருச்செந்தூர் கேட்காம திருச்சீரளவாய்னு கேட்பாங்க. அப்ப திருச்செந்தூரும் திருச்சீரளவாயும் ஒண்ணுதான். அடுத்து பழனி, பழனியோட இன்னொரு பேர் என்ன? திருவாவினன் குடி. அடுத்து சுவாமிமலை, சுவாமிமலையோட இன்னொரு பேரு திருவேரகம். அடுத்து திருத்தணி அல்லது குன்றுத்தோராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருத்தணி அல்லது குன்றுத்தோராடல். அதுக்கு அடுத்தது பழமுதிர் சோலை இல்லையா. அப்ப முருகனுக்குரிய அறுபடை வீடுகளையும் தெரிஞ்சுக்கணும், அந்த அறுபடை வீடுகளுக்கு இன்னொரு பேர் இருந்தாலும் அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தேர் திருவிழா இல்லையா, திருவாரூர்ல ரொம்ப விசேஷமா இந்த தேர் திருவிழா கொண்டாடுறாங்க. அதாவது இங்க ஒரு திருவாரூர் தேர் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு அழகான ஒரு தேரா. அதாவது ஆசியாவிலேயே நம்ம இந்த ஏசியன் கண்ட்ரில ரொம்ப பெரிய தேர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர் தேர் தான். இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா 96 அடி உயரமும் 360 டன் எடையமும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாசம் இந்த விழா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? இப்ப எப்படி திருவாரூர்ல நம்ம சிவபெருமானுக்கு தேர் இழுத்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி சில கீழே நாடுகள் இருக்கும் இல்லையா, அதாவது வேளாங்கண்ணில லூர்து நகர், வேளாங்கண்ணியோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லூர்து நகர். இந்த லூர்து நகர்ல என்ன பண்றாங்கன்னா வேளாங்கண்ணி மாதாக்கு தேர் திருவிழா எடுக்கிறதா சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து புனித வெள்ளி இல்லையா, அதாவது இந்த புனித வெள்ளிக்கு, புனித வெள்ளினாலே ஏசு பிரான் இருக்காரு இல்லையா, அவரு சிலுவையில அறையப்பட்டு கடைசியில உயிர் விட்ட நாள் தான் இந்த புனித வெள்ளி. சரியா? இந்த புனித வெள்ளிய பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த நாள்லதான் ஏசு பிரான் உயிர் விட்டிருப்பாரு. அதே மாதிரி அவரு உயிர் விடும் போது ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, நான் 3வது நாள்ல கண்டிப்பா உயிர் பிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த உயிர் பிச்சு வரக்கூடிய ஒரு நாள் தான் புனித ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அவரு அந்த 3வது நாள்ல உயிர் பிச்சு வந்து எல்லா மக்களுக்கும் ஆசியும் சீடர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து மொஹாரம் பண்டிகை. அதாவது மொஹாரம், இப்ப நம்ம எல்லாருமே ஒரு நாள்காட்டி வந்து ஃபாலோ பண்றோம், கேலண்டர் வந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கும் சில அரபு நாள்காட்டி வந்து இருக்கும். இப்ப நம்மளாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய அரபு நாள்காட்டியில முதல் மாதமா வரும். அந்த முதல் மாதத்தை இவங்க மொஹாரம் பண்டிகை அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பண்டிகையில அவங்க எடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, சண்டை, புனித போர், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அமைதியோட மக்கள் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த விழா வந்து கொண்டாடுவாங்க. இந்த விழாவை பத்தி திருக்குறான்லயும் சொல்லியிருக்கோம். திருக்குறள்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதத்துல சண்டைகள், புனித போர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறானும் சொல்லுது. ஓகேவா? அதனால இந்த மொஹரம் பண்டிகையை தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து ரமலான் பண்டிகை இல்லையா, ரமலான் பண்டிகைய ஈகை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது ஈத் பெருநாள் அப்படின்னு அழைப்பாங்க. என்னது? ஈகை திருநாள் அல்லது ஈத் பெருநாள். ஈத் அப்படின்னா தடுத்து விடுவது, அதாவது துன்பங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் தடுத்து விடுறதுதான் இந்த ரமலான் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல மொத்தம் 30 நாட்கள் இவங்க விரதம் இருப்பாங்க சரிங்களா. அதாவது அந்த 30வது நாள் விரதம் முடியுது இல்ல, அந்த கடைசி நாள் தான் இவங்க ரமலான் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க அந்த 30 நாள் நோம்புலையும் அதாவது சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா சூரியன் உதிச்சு மறைஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க சரிங்களா. அதாவது இவங்க மொத்தம் 30 நாட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த முதல் 10 நாட்களை இறையருள் கிடைப்பதற்காக அவங்க விரதம் இருப்பாங்க சரிங்களா. முதல் 10 நாள் இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருப்பாங்க. இரண்டாவது 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா இறைவனிடத்துல மன்னிப்பை வந்து பெறணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது 10 நாள், அதாவது 11வது நாள்ல இருந்து 20வது நாள் வரைக்கும் அவங்க வந்து மன்னிப்பை கோரக்கூடிய ஒரு விதமா அவங்க விரதம் இருப்பாங்க. மூன்றாவது 10 நாள் நரகத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க சரிங்களா. இதோட கடைசி நாள் தான் இவங்க ரமலான் திருவிழாவை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து பக்ரீத் பண்டிகை. இப்ப எப்படி வந்துட்டு அவங்களுடைய அரபு நாள்காட்டியில முதல் மாதம் மொஹரம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய அரபு நாள்காட்டியில கடைசி மாதம் தான் துல்ஹஜ் சரிங்களா. இந்த துல்ஹஜ் தான் அவங்க பக்ரீத் பண்டிகையை செலிப்ரேட் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் அவங்களோட நாட்களில 12 மாசம் இருக்கும் இல்லையா, அந்த 12 மாசத்துல ஏதாவது ஒரு மாசம் அவங்க புனித பயணம் போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹிந்துக்கள்லாம் வந்துட்டு காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தலத்துக்குலாம் போயிட்டு தலை முங்கி எந்திரிச்சு வராங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் மெக்காவிற்கு ஹஜ் பயணம் வந்து போவாங்களாம். ஓகேவா, ஹஜ் பயணம் போயிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நீக்கிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து ஒரு விழாவா இதை கொண்டாடுறாங்க. அப்படி பண்ணும்போது சில பேரால இந்த மாதிரி ஹஜ் பயணம் போகாம இருக்கும், ஏன்னா அவங்க கிட்ட எக்கனாமிக்கலி வீக்கா இருப்பாங்க, போக முடியாம இருப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குர்பானி, அதாவது பக்ரீத் செலிப்ரேஷன் பண்றதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகளை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஆடு மாடு எது இருந்தாலும் சரி மசூதிகளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா. அடுத்து மகாவீர் ஜெயந்தி. இந்த மகாவீர் ஜெயந்தி என்னன்னா, அதாவது மகாவீரர் இருக்காரு இல்லையா, இவர் வைசாலி நாட்டுல குண்டா கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு அரச குமாரர் தான். ஓகேவா. எப்படி வந்து புத்தர் வந்துட்டு அரசனா இருந்து நாட்டை திறந்துட்டு போனாரோ அதே மாதிரி இவரையும் நாட்டை திறந்துட்டு போனாரு. ஓகேவா. தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து பார்த்துப்பாரு. அதை எல்லாமே என்ன சொல்லிருப்பாரு, மக்களுக்கு வந்து எடுத்துரைச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அன்பு, அமைதி, அகிம்சை இந்த மாதிரி நற்குணங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு வேணும், அந்த மாதிரி இவர் நடந்தும் காட்டியிருக்காரு. சோ அப்படிப்பட்டவருடைய பர்த்டேவை தான் மகாவீர் ஜெயந்தியா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா. அடுத்து புத்த பூர்ணிமா. அதாவது புத்த பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் முழு நிலவு நாள்ல தான் இவங்க கொண்டாடுறாங்க. ஓகேவா. இவங்க இந்த புத்த பூர்ணிமா நாள்ல புத்தரோட வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும். அவர் துறவு போனது, நிர்வாண நிலை அடைஞ்சது, முதல் போதனையை வந்து நிகழ்த்தினது, பரிநிர்வாண நிலை அடைஞ்சது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நினைவு கூற விதமா தான் இந்த வைகாசி மாசம் முழு நிலவு நாள்ல புத்த பூர்ணிமா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா பௌத்தர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணிறை ஆடை அணிஞ்சிருக்கு, அதாவது வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்துல கூடிய பௌத்த விகாரங்களுக்கு எல்லாம் போயிட்டு மலர்களை தூவி வழிபடுவாங்க. ஓகேவா. இது மேக்சிமம் எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய புத்தகயாவிலும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாரநாத்திலும் கொண்டாடுறாங்க சரிங்களா. இந்த புத்த பெருமானுடைய இந்த புனித நன்னாள் இதை பத்தி எந்த புக்கு சொல்லுது பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து சொல்லுது. ஏன்னா மணிமேகலையில அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு அட்சய பாத்திரம் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. அது எந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்த பூர்ணிமானிக்கு தான், வைகாசி மாதம் முழு நிலவு நாள்ல மணிமேகலைக்கு என்ன கிடைச்சிருக்கும், அதாவது இவங்க மணிமேகலை இருக்காங்களா அவங்களுக்கு அட்சய பாத்திரம் வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து குருநானக் ஜெயந்தி. குருநானக் இவங்க வந்துட்டு சீக்கியர்களுடைய கடவுள் தான் இந்த குருநானக். ஓகேவா. இந்த குருநானக்குடைய பிறந்தநாளதான் நம்ம குருநானக் ஜெயந்தியா செலிப்ரேட் பண்றோம். இந்த குருநானக் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா லாகூருக்கு அருகே இருக்கக்கூடிய தால்வண்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்துட்டு அதாவது மத்த புத்தர் என்ன சொல்றாங்களோ மகாவீரர் என்ன சொல்றாங்களோ அதேதான் இவரும் சொல்றாரு. சோ அன்பு நெறிய வந்து வலியுறுத்துறாரு. இவருடைய அந்த அருள் உரைகள் இருக்கும்ல, இவர் புக்கு எழுதியிருப்பார்ல, அந்த புக்கு இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு புக்கா தொகுத்து எழுதியிருப்பாங்க. சோ அது ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதி கிரந்தம் தான் சீக்கியர்களுடைய புனித நூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி முஸ்லிம்ஸ்களுக்கு வந்துட்டு குரானா இருக்கு, நமக்கு பகவத்கீதா, அதாவது இந்துக்களுக்கு வந்துட்டு பகவத்கீதை, அதே மாதிரி கிறிஸ்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இவங்க பைபிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த குருநானக் ஜெயந்தியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆதி கிரந்தத்தை படிப்பாங்களாம். ஓகேங்களா. இப்ப சிவராத்திரி அன்னைக்கு சிவபுராணம் தேவரம்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த குருநானக் ஜெயந்தி அன்னைக்கு ஆதி கிரந்தம் படிப்பாங்க. ஓகேவா. இந்த குருநானக் ஜெயந்தி தொடங்குறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே எல்லா குருத்வாரக்கள்லயும் இந்த ஆதி கிரந்தத்தை படிப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி சீக்கியர்களுடைய புனித தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சோ அனைத்து சீக்கியர்களும் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தலைபாகை, வால், புத்தாடை அணிஞ்சிட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா. சோ திருவிழாக்கள் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.